வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கவர்னர் கைலாசநாதன் முன்னிலையில் பிரான்சுடன் சுற்றுலா மேம்பாட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். 196 கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் சிவா வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டில் உள்ள சென்ட்ரல் வால் தி லோயர் மாகாணம் இடையில் சுற்றுலா மேம்பாட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் காணொலி காட்சி வாயிலாக ஆளுநர் கைலாசநாதன் முன்னிலையில் கையெழுத்தானது. புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள சென்ட்ரல் லால் தி லோயர் மாகாணம் இடையில் கலாச்சார பரிமாற்றம், கல்வி மற்றும் ஆராய்ச்சி, மேலாண்மை, உணவுத்துறை, வேளாண்மை, இந்தோ பிரெஞ்சு கூட்டுறவு, உணவு மற்றும் பாரம்பரியம் சார்ந்த திருவிழா கொண்டாட்டங்கள் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு ஆகியவற்றுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆளுநர் கைலாசநாதன் முன்னிலையில் கையெழுத்தானது. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு சார்பில் தலைமை செயலர் சரத் சவுகான், சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் மற்றும் சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் ஆகியோர் பங்கேற்றனர். பிரெஞ்சு அரசு சார்பில் இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் தியரி மது, சென்னை மற்றும் புதுச்சேரிக்கான துணை தூதர் எத்தியன் ரோலன் ஃபியாக், திட்ட அதிகாரி லுலா ஃபஸ்கி ஆகியோர் பங்கேற்றனர். சென்ட்ரல் வால் தி லோயர் மாகாணத்தின் கலாச்சாரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான தலைவர் மற்றும் துணைத் தலைவர் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாரம்பரியமான நட்புறவு வலுப்படுவதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மேம்பட்டு இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் மேலோங்கும். நிலையான வளர்ச்சி ஏற்படும். மேலும் ஆராய்ச்சி, மாணவர்கள் மற்றும் கலாச்சார குழுக்கள் பரிவர்த்தனை மற்றும் சுற்றுலா மேம்பாட்டிற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். புதுச்சேரியில் 15 ஆண்டுகளாக பணியாற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். 2011ஆம் ஆண்டு முதல் கடந்த 15 ஆண்டுகளாக தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் 196 கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனாலும் அரசு இதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி இன்று 3வது நாளாக ஒரு நாள் குடும்பத்துடன் சட்டப்பேரவை அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர் சங்க தலைவர் காத்தவராயன் தலைமையில் சட்டமன்றம் அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஊழியர்கள் தங்களது குடும்பத்துடன் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளன ஆலோசகர் ஆனந்த கணபதி, கௌரவ தலைவர் பிரேமதாசன், அமைப்பு செயலாளர் கலியபெருமாள், சிறப்பு உழைப்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு ஆதரவாக திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா போராட்டத்தில் பங்கேற்று ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா 15 ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையிலும் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் காலம் கடத்துவது கண்டிக்கத்தக்கது. எனவே உடனடியாக 196 ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் திமுக மாநில துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி, பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், பொதுக்குழு உறுப்பினர் கோபால், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், உப்பளம் சக்திவேல், தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். வில்லியனூர் நாவிதர் மடத்தில் புதுச்சேரி காரைக்கால் மருத்துவர் நாதர் மரபினர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மருத்துவர் நாதர் மரபினர்கள் சங்கத்தின் சார்பில் வில்லியனூர் நாவிதர் மடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்திற்கு புதுச்சேரி காரைக்கால் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர் நலசங்க தலைவர் ராஜா, கௌரவ தலைவர் சேகர், செயலாளர் அருண்முகன், பொருளாளர் ராஜசேகரன், துணைத் தலைவர் மாரிமுத்து, முத்து, துணை செயலாளர்கள் அனந்தகுமார், சதீஷ், செய்தி தொடர்பாளர் பிரபாகரன், நாவிதர் குல மரபினர்கள் தலைவர் காசிநாதன், கௌரவ தலைவர் கலியபெருமாள், செயலாளர் தரணி செல்வம், பொருளாளர் தனிகாச்சலம், துணைத் தலைவர் பிரபாகரன், குணசேகரன், சரவணன், துணை செயலாளர் கோபிநாதன், ஆறுமுகம், செய்தி தொடர்பாளர் முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் புதுச்சேரி காரைக்கால் மருத்துவர் நாதர் மரபினர்கள் தலைமை சங்கத்தின் பொதுக்குழு ஜூலை 1ஆம் தேதி புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ் சங்கத்தில் கூட்டப்பட்டது. சங்கத்தின் முதற்கட்ட நடவடிக்கையாக முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சமீப காலமாக புதுவையில் கார்ப்பரேட் நிறுவனங்களால் சேவிங் 49, கட்டிங் 99 விலை பட்டியலால் பாரம்பரிய சிகை அலங்காரம் செய்யும் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். தாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று கோரிக்கை விடுத்தனர். அதைத் தொடர்ந்து காப்பீட்டு நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று விலைப்பட்டியலை அகற்றுமாறு கோரிக்கை வைத்தனர். மேலும் சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் விலைப்பட்டியலை அகற்றாத சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மீண்டும் ஒருமுறை நேரில் சென்று விலைப்பட்டியலில் கருப்பு வண்ணங்கள் பூசப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தனர்.
அடுத்தபடியாக கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் இருக்கிற இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தலைமை சங்கம் தலையிட்டு சுமூகமாக முடிவெடுத்துவிடும் என்றும், அடுத்த கட்டமாக புதுவையிலேயே பெரிய 2வது மாநாடு, மருத்துவர் மற்றும் நாவிதர் குல 2வது மாநாடு விரைவில் நடைபெறும். இந்த சங்கம் தொடர்ந்து அரசிடம் இச்சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப், கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 8000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட நிலத்தடி நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லப்பூர் வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 8000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட நிலத்தடி நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகள் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் 2 பிரிவு மூலம் ரூபாய் 7 லட்சம் செலவில் பணிகள் துவங்குவதற்காக பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட பிரிவு 2 செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், இளநிலை பொறியாளர் ஆனந்த பத்மநாபன் மற்றும் பிரியதர்ஷினி மற்றும் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் 2 பிரிவு அதிகாரிகள், திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நமது மக்கள், கழக பிரமுகர்கள், அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சர்வீஸ் சிட்ரியன் கார் நிறுவனத்தில் சிட்ரியன் C3 ஏர்கிராஸ் மற்றும் பசால்டெக்ஸ் என்ற புதிய வகை கார் அறிமுக விழா நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் இயங்கி வரும் சர்வீஸ் சிட்ரியான் கார் நிறுவனத்தில் சிட்ரோயன் C3 ஏர்கிராஸ் மற்றும் பசால்டெக்ஸ் என்ற புதிய வகை கார் அறிமுக விழா நடைபெற்றது. பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த ஏர்கிராஸ் வாகனத்தின் ஆரம்ப விலை 8,29,000 மற்றும் பசால்டெக்ஸ் ஆரம்ப விலை 7,95,000. மேலும் இந்த வாகனத்தில் 6 ஏர்பேக்ஸ், 360 டிகிரி கேமரா, புஷ் சீட் பட்டன், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆகிய புதிய வகை வசதிகளோடு குறைவான விலையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இவ்விழாவினை JKTVS உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் வாடிக்கையாளர் ரஞ்சித் ஆகியோர் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை சிறப்பித்தனர். மேலும் சிட்ரோயன் நிறுவனத்தின் மேலாளர் ஆதி மூலம் C3 ஏர்கிராஸ் வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சபாநாயகர் செல்வம் பிறந்த நாளையொட்டி முதலியார்பேட்டை பகுதியில் பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சபாநாயகர் செல்வம் பிறந்த நாளையொட்டி மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனிதா நகர் பகுதியில் பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை நிறுவனர் கர்ணா என்கின்ற மனோகர் தலைமையில் சமூக சேவகர் டாக்டர் சலீம் பாஷா முன்னிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சரத் செந்தில், கருணா, செல்வகுமார், சங்கர், மணிகண்டன், அருள், புகழ், விக்ரமாதித்தன், ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் தணிகைவேல் என்ற குமாரை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து புதுவையில் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் சமூக சேவைகளை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்து வரும் நிலையில் பல்வேறு தொகுதிகளில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வருகிறார். அந்த வகையில் இன்று காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் உள்ள NR காங்கிரஸ் அலுவலகத்தில் காமராஜ் நகர் தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் தணிகைவேல் என்கின்ற குமாரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்பொழுது சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தணிகைவேலுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட JCM மக்கள் மன்ற நிர்வாகிகள், NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி கோரிமேட்டில் காவல்துறையினருக்கு நடைபெற்ற பல் மருத்துவ முகாமை DIG சத்யசுந்தரம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவலர் சமுதாய நலக்கூடத்தில் இன்று காவல்துறையினருக்கு பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. தனியார் மருத்துவக் கல்லூரி இணைந்து நடத்திய இந்த பல் மருத்துவ முகாமை DIG சத்யசுந்தரம் துவக்கி வைத்தார். மேலும் இந்த முகாமில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்ய ராதாகிருஷ்ணன், காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் ஏராளமான காவலர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து பல்வேறு பல் பரிசோதனைகள் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களுக்கு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் குறித்த விளக்க கையேடுகளை தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக பொறுப்பாளர் டாக்டர் நிதிஷ் வீடு வீடாக சென்று வழங்கினார். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் SIR எனப்படும் சிறப்பு வாக்காளர் சீராய்வு பணியை கடந்த 4ஆம் தேதி முதல் மேற்கொண்டுள்ளது. அவசர கதியில் மேற்கொள்ளப்படும் இந்த சீராய்வு பணியை குறித்த கால அவகாசத்தோடு நடத்த வேண்டும். தற்பொழுது தேர்தல் நேரத்தில் நடத்தினால்
பல்வேறு குளறுபடிகள் குழப்பங்கள் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டி திமுக உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் உத்தரவின் பேரில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா வழிகாட்டுதல் படி புதுவை மாநிலத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் திமுக சார்பில் பாக முகவர்கள் நியமிக்கப்பட்டு சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளுடன் உடனிருந்து கண்காணித்து வருவதோடு வாக்காளர்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை போக்கி வாக்கு திருட்டு நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழிகாட்டுதல் படி தட்டாஞ்சாவடி தொகுதியில் வாக்காளர் திருத்த பணிகள், வாக்காளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முக்கிய கடமைகள் எனும் தலைப்பில் வாக்காளர்களுக்கு தேவையான தகவல்கள் அடங்கிய கையேட்டை தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக பொறுப்பாளர் இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் தலைமையில் திமுக பாக முகவர்கள் வீடு வீடாக சென்று வழங்கி வருகின்றனர். பொதுமக்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு விளக்கமளித்தும் வருகின்றனர். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது. அண்ணா சிலையில் துவங்கிய மெழுகுவர்த்தி ஊர்வலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன், ஜான்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட புதுச்சேரி ஸ்டாண்ட்ஸ் வித் டெல்லி கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி போன்ற பதாகைகளை ஏந்தி பங்கேற்றனர். அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக 2 கிலோமீட்டர் தூரம் சென்ற பேரணி தூய ஜென்மராக்கனை அன்னை பேராலயம் அருகே நிறைவு பெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், டெல்லியில் நடைபெற்ற கார் வெடிகுண்டு விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர், 25 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே வெடிகுண்டு தயாரிப்பதற்கான 2900 கிலோ வேதிப்பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததன் காரணமாகவே இந்த அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளது. இந்த விஷயத்தில் ஒரு இந்தியராக அனைவரும் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும். அதன் காரணமாக இந்த மெழுகுவர்த்தி ஊர்வலத்தை ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் நடத்தியதாக கூறினர். முன்பு இருந்ததை விட தற்பொழுது தீவிரவாதம், குண்டுவெடிப்பு சம்பவங்கள் குறைந்துள்ளது. இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு என கூறிய அவர், இதில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், உலகம் முழுவதும் பல நாடுகளில் இது போன்ற தீவிரவாத செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், நிபுணர்களாக இருக்கட்டும், இதனை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். சரியாக பணியாற்றியால் தான் வெடிகுண்டு முன்கூட்டியே கண்டுபிடித்துள்ளனர். அதன் விளைவாகவே பெரிய பாதிப்பு தடுக்கப்பட்டு அதன் எதிர்வினையாக இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளதாக கூறப்படுவதாக தெரிவித்துள்ளனர். நெல்லித்தோப்பு பிள்ளையார் கோவில் வீதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார் கோவில் வீதியில் உள்ள விடுபட்ட பகுதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் இன்று துவங்கியது. சுமார் 21,75,000 செலவில் நடைபெற்ற இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அப்போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி டோல்கேட் பகுதியில் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சட்டமன்ற சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் பிறந்தநாள் புதுவையில் பல்வேறு பகுதிகளில் பாஜக நிர்வாகிகள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டோல்கேட் பகுதியில் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா சந்திரசேகரன் தலைமையில் தொடர்ந்து 2 நாட்கள் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட மகளிருக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மகளிர் அணி மாநில தலைவி தாமரை செல்வி, செயலாளர் கீதா, மஞ்சுளா, மாவட்ட பொதுச் செயலாளர் சித்ரா, மாவட்ட துணைத் தலைவி அலமேலு, மாவட்ட தலைவி தனலட்சுமி, அனிதா, ராஜேஸ்வரி மற்றும் பாஜக நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, கணபதி, தினகரன், SVS குமரன், லட்சுமிகாந்தன், சக்தி, பாலன், முரளி, பாண்டியன், நாகமுத்து, லோகேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு மழலையர் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சிகள் 210 படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. குழந்தை வடிவில் உருவாக்கப்பட்ட ரோபோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.
புதுச்சேரி அரசு எக்கோல் ஆங்கில பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மழலையர் மாணவர்கள் உருவாக்கிய 210 படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த கண்காட்சியில் சந்திராயன், குடிநீர் சுத்திகரிப்பு மாதிரி இயந்திரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சோலார் விழிப்புணர்வு, பிளாஸ்டிக் தவிர்த்தல், குடிநீர் சேமிப்பு உள்ளிட்ட அறிவியல் சார்ந்த மின்சாதன பொருட்கள் என பல்வேறு படைப்புகள் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக குழந்தை வடிவில் உருவாக்கப்பட்டிருந்த ரோபோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவகுமார் கூறும்பொழுது, பள்ளியில் குழந்தைகளுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கும் பாடங்களை படிப்பது மட்டுமல்லாமல் கையால் தொட்டு பார்த்து செய்யும் செயல் பொருட்களாக உருவாக்கும் வகையில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் அரசு துவக்க பள்ளிகள் 50 மாணவர்களுக்கு இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் தலைமையில் ஸ்போர்ட்ஸ் சீருடைகள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் அரசு துவக்க பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி திமுக மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜெகதீசன், செல்வம், ஜோதி, நாக்கூர், மீரான், மதிவானன் உள்ளிட்ட நிர்வாகிகள், பெற்றோர்கள், ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பொறுப்பாசிரியர் பழனிராஜா மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிகள் கேசி நகர் பகுதிகள் பொது கழிப்பிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் திறந்து வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் கேசி நகர் பகுதிகள் பொது கழிப்பிடம் 2022-23 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 12,47,680 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. இக்கட்டிடத்தை நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வில்லியன் ரிச்சர்ட் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ஐரோப்பியன் சினிமா ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் ஒரு நாள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ஒரு நாள் பயிற்சி பட்டறை புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ஐரோப்பியன் சினிமா ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் ஒரு நாள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை வகித்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி அனைவரையும் வரவேற்று பேசினார். மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தமது தலைமை உரையில் சிறப்பு விருந்தினரை பற்றியும் இந்திய மற்றும் ஐரோப்பிய சினிமா மற்றும் கலாச்சாரத்தை பற்றி எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஹெட்டோனிஸ்ட் உருமாற்ற எழுத்தாளர், மிகச்சிறந்த கலாச்சார வர்ணனையாளர் மற்றும் இந்திய சினிமா புகழ் ஸ்ரீ சாரு நிவேதிதா கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை துவக்கி வைத்து சிறப்புரை வழங்கினார். ஸ்ரீ சாரு நிவேதிதா தம் உரையில் ஐரோப்பியன் சினிமா நமது இந்திய சினிமாவிலிருந்து எவ்வாறு வேறுபட்டுள்ளது என்று பல உதாரண பட தொகுப்புடன் வழங்கினார். ஐரோப்பிய நாடுகளின் கலாச்சாரம் நமது இந்திய கலாச்சாரத்திலிருந்து எந்த அளவிற்கு வேறுபட்டுள்ளது என்று விரிவாக எடுத்துரைத்தார். ஐரோப்பியன் சினிமாவில் தொழில்நுட்பம், இசை, வாழ்வியல் முறையின் யதார்த்தம், நடிப்பு பயிற்சி போன்ற பல துறைகளை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். இக்கல்லூரியில் பயிலும் விஸ்காம் துறை மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 11,505 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 170 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கவர்னர் கைலாசநாதன் முன்னிலையில் பிரான்சுடன் சுற்றுலா மேம்பாட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். 196 கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் சிவா வலியுறுத்தல். முன்பு இருந்ததை விட தற்பொழுது தீவிரவாதம், குண்டுவெடிப்பு சம்பவங்கள் குறைந்துள்ளது, சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பேச்சு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.